நீங்கள் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறதுனால மட்டும் உங்களுக்கு நல்ல கனவு வர போகுது. அந்த கனவை உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்க முடிஞ்சா உங்கள் கனவுக்கு நீங்கள் தான் டைரக்டர். சப்போஸ் நீங்கள் லூசிட் ட்ரீமிங்கை தப்பாக பண்ணீங்கன்னா நீங்கள் கோமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஹாய் கைஸ், நீங்கள் ஜென்ரலாக நைட் யார்கிட்டனாவது பேசிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த சேட்டோ இல்லை பேசுகிறதோ முடிய போகிறது ரெண்டே வார்த்தையை வச்சு தான், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அண்ட் இந்த வீடியோ அப்லோட் ஆகிற நேரத்தில் கூட யாரோ யார்கிட்டயோ ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்ல தான் போகிறாங்க, அதை யாரோ யார்கிட்டயோ கேட்க தான் போகிறாங்க. நீங்கள் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு நல்ல கனவு வரவா போகுது. ஃபர்ஸ்ட் திங், கனவு எப்போ எங்கே எப்படி வருது? அப்படி வரப்போகிற கனவு நல்ல கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, அந்த கனவை உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்க முடிஞ்சா எஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றி தான், லூசிட் ட்ரீமிங். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோநைட். லூசிட் ட்ரீமிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கனவு எப்படி வருது, எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்றத ஒரு சின்ன ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் கனவு ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருதுன்றதை யாராலையுமே துல்லியமாக சொல்ல முடியல. அப்படியே சில பேர் சொல்லியிருந்தாலுமே அதுவுமே ஆல்மோஸ்ட் லைக் கான்ஸ்பிரசிஸ் தான். ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அன்டு இதுக்குன்னே தனியாக படிப்புமே இருக்குது, ஆர்னியாலஜின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இருந்துமே கனவு ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியல. தெர் இஸ் நோ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஸ்டில். கனவுகளை பற்றி நான் படித்ததுலேயும் பார்த்ததுலேயும் கேட்டதுலேயும் எனக்கு பிடிச்ச இல்லை புரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது எதெல்லாம் பார்க்குறோமோ பேசுகிறோமோ அதெல்லாம் தான் நைட்டு தூங்கும் போது நம்ம மூளை ரீகலெக்ட் பண்ணும். அப்படி ரீகலெக்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம மூளை நிரந்தரமாகவும் சில விஷயங்களை தற்காலிகமாகவும் ஞாபகம் வச்சுக்கும். அப்படி நிரந்தரமாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் நமக்கு காலையில் ஏஞ்சக்கப்புறமும் ஞாபகம் இருக்குது. தற்காலிகமாக ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள் தான் உடனுக்குடனே மறந்து போகுது. லைக் சில கனவுலாம் நமக்கு கனவு கண்டோன்றது ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த கனவு என்ன கனவுன்றது நமக்கு ஞாபகமே இருக்காது. கரெக்டாக அந்த மாதிரி தான். இதெல்லாம் பத்தாதுன்னு நைட் மேர்ஸ், டே ட்ரீமிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வர கனவுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னால் எஸ், கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இன் சிம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கனவு கண்டுட்ருக்கீங்க, அந்த கனவை உங்கள் இஷ்டத்துக்கு உங்களால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் ஸ்பைடர் மேனாக மாற முடியும், பேட்மேனாக மாற முடியும், சூப்பர் மேனாக மாற முடியும். இவ்வளோ ஏன் நீங்கள் கிட்டார் எடுத்துகிட்டு இல்லாத ஒரு லவரை தேடி அமெரிக்கா போகலாம், இவ்வளோ ஏன் அண்டார்டிகா கூட போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், லைக் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உங்கள் கனவுக்கு நீங்கள் தான் டைரக்டர். அண்ட் இட்ஸ் கால்ட் லூசிட் ட்ரீமிங். இந்த மாதிரி லூசிட் ட்ரீமிங்லாம் எல்லாருக்குமே வந்துடாது. ஒரு சில பேருக்கு நேச்சுரலாகவே வரும். இன்னும் ஒரு சில பேர் சில ப்ராக்டிசஸ் மூலியமாகவும் டெக்னிக்ஸ் மூலியமாகவும் இந்த மாதிரி லூசிட் ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸில் இப்போ ஒரு சில டெக்னிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக், ரியாலிட்டி செக். இப்போது நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டேயில் நம்ம உன்னிப்பாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது மட்டும்தான் கான்ஷியஸ்னஸோடு இருப்போம். மீதி நேரம் லைக் ஃப்ரீயாக இருக்க நேரத்தெல்லாம் கான்ஷியஸ்னஸோடு இருக்க மாட்டோம். இந்த டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை எப்பயுமே கான்ஷியஸ்னஸோடு இருக்க சொல்கிறாங்க. அப்படி கான்ஷியஸ்னஸோடு இருக்க முடியலன்னா நம்மளை கான்ஷியஸ்னஸ் வர வைக்க ஒரு சில விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. லைக் பவானி மாதிரி அடிக்கடி செவுத்தை போட்டு குத்துறது, அடிக்கடி டைம் பார்க்கறது, அண்ட் கண்ணாடியை பார்த்து தலை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்மளால் கான்ஷியஸ்னஸோடு இருக்க முடியும். நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி பண்ணி நம்ம கான்ஷியஸ்னஸ் அதிகமாகிறதுனால நம்ம ட்ரீமில், குறிப்பாக லூசி ட்ரீமில் நம்மளால் கான்ஷியஸ்னஸை வர வைக்க முடியணும், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். செகண்ட் டெக்னிக், ட்ரீம் ஜேர்னல். ஒரு மனுஷன் சராசரியாக அவன் தூங்கும் போது 4லேருந்து 6 கனவு காண்றான். அப்படி காண்ற எல்லா கனவையும் அவனால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. லைக் ஒரு சில கனவை மட்டும்தான் அவன் ஞாபகம் வச்சுப்பான். என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம், ஒரு கனவு வருது, அண்ட் சடனாக நம்ம காலையில் ஏஞ்சிக்கும் போது அந்த கனவு மறந்துடக்கூடாதுன்னு ஒரு டைரி எடுத்து நம்ம என்ன கனவு கண்டோம், அதில் என்ன நடந்தது, யார் வந்தா, யார் போனா, எல்லாத்தையும் ப்ராப்பராக லைன் பை லைன் எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுதுறதுனால நம்ம ரியாலிட்டியையும் ட்ரீமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போது நம்ம ட்ரீமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா ட்ரீம்குள்ளே லூசிட் ட்ரீமிங்கை நம்மளால் பண்ண முடியும். தேர்ட் டெக்னிக், த வே பேக் டு த பெட். இந்த டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 ஹவர்ஸுக்கு அலாரம் செட் பண்ண சொல்கிறாங்க. இந்த 5 ஹவர்ஸ் ஏன் செட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெம் சைக்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரியாக ஒரு மனுஷன் அவன் கண்ணை மூட ஆரம்பித்ததுலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தான் டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறான். அப்படி டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அவனுக்கு கனவுகள் வர ஆரம்பிக்கும். அப்படி வர கனவுகளை கரெக்டாக 3 மணி நேரம் கழித்து அவன் ஏஞ்சிச்சா அந்த கனவுகளை ஞாபகம் வச்சுப்பான். இதுதான் அந்த 5 ஹவர்ஸ். ஸோ
நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க 2 ஹவர் கழிச்சு, அந்த 2 ஹவர்லேருந்து 3 ஹவருக்குள்ள ஒரு கனவு காண்றீங்க. அந்த கனவை பற்றி யோசிக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு அந்த 5 ஹவர்ஸ் அலாரம் டைம் வைக்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் அந்த 5 ஹவர்ஸ் அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சிட்டு உடனே தூங்கக்கூடாது. ஏஞ்சி உட்காந்து உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் கான்ஷியஸ்னஸோடு இருப்பீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புக்கு படிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். பட் ஸ்டில் புக்கு படிக்கிறது, இல்லை யோயோ, ஃபிட்ஜெட், அந்த மாதிரி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிற ஒரு சில விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு திரும்பி போய் தூங்குங்க. அப்போ தான் உங்களால் கனவு எது நிஜம் எதுன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். லைக் எல்லாத்துலேயுமே அதை தான் சொல்கிறாங்க, கான்ஷியஸ்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் ரொம்பவே முக்கியம் இந்த லூசிட் ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டெக்னிக்ஸ்லையும் அவங்க முடிவாக என்ன தான் சொல்கிறாங்க, லைக் கான்ஷியஸ்னஸோடு இருங்க, அலர்ட்னஸோடு இருங்க. அப்படி கான்ஷியஸ்னஸோடையும் அலர்ட்னஸோடையும் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் கனவையும் ரியாலிட்டியையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் கனவை டேக் ஓவர் பண்ண முடியும். லைக் உங்கள் கனவுக்கு நீங்கள் தான் டைரக்டர். அண்டு இவ்வளோ சொல்கிறேனே, அதெல்லாம் வச்சு லூசிட் ட்ரீமிங்னா ஜாலியாக இருக்கும், நம்ம கனவுக்கு நம்ம தான் ராஜான்னு நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. லூசிட் ட்ரீமிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சப்போஸ் நீங்கள் லூசிட் ட்ரீமிங்கை தப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் கோமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பர் ப்ராக்டிஸ், கைடன்ஸ் அண்ட் இதை பற்றின புக்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. விக்கிபீடியாவில் தட்டினா கூட ஏகப்பட்ட நியூஸஸ் வரும். அதெல்லாம் ப்ராப்பராக படித்து லூசிட் ட்ரீமிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்பாக பண்ணி நீங்களும் மாட்டிக்காதீங்க, இந்த ப்ரோ தான் சொன்னாருன்னு என்னையே மாட்டி விட்றாதீங்க. அண்ட் திஸ் இஸ் லூசிட் ட்ரீமிங். ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் டூயிங் லூசிட் ட்ரீமிங். இன்னும் கனவுகளை பற்றி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ ஓரளவுக்கு பப்ளிக்கில் ரீச் ஆச்சுன்னா நான் இதுக்கு பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஒரு ட்ரீம், அதை பற்றி இப்போ நம்ம பேசுவோமா? ஜென்ரலாகவே நான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டேன். அப்படி தான் என்னாச்சு, ஒரு வாட்டி என் ஏர்பாட்ஸ் எங்கே வச்சேன்னு வீடு ஃபுல்லாக தேடுறேன், பட் கிடைக்கவே இல்லை. சரி போச்சே அவ்வளோதான் சொல்லிட்டு சோகமாக போய் பெட்டில் படுத்தேன். அப்போது எனக்கு ஒரு கனவு, லைக் அது எங்கள் வீட்டு பெட்டு கீழே ஒரு ஓரமாக கிடக்குன்ட்டு. ஸோ உடனே நான் காலையில் ஏஞ்சோடனே முதல் வேலையாக பெட்டை இழுத்து அந்த ஓரமாக இருக்கிறத பார்த்தா என் ஏர்பாட்ஸ் அங்கே தான் இருந்தது. கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல, பட் இது உண்மையிலேயே நடந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏதாவது கனவுகள் இருந்தால் மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிங்னு தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம தொடர்ந்து பேசலாம். Until then, signing off. It's me, Param. Bye.